நம்ம வீட்டில் பிரியாணி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நீ விளக்குறேன் குடிக்கிறலாம் வந்துடாது. படுமா மேலே ஒன்றும் பண்ணாது. டச் பண்ணிட்டியா? கொட்டு. ஆனியன் வந்து லைட் கோல்டு ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் மம்மி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, புதினாலாம் போட்டு அரைச்சி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இதில் வந்து மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். வெறும் மிளகாத்தூள், பிரியாணி மசாலா ஆட் பண்ணியாச்சு. இப்போ வெறும் மிளகாத்தூள், இப்போ வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். புதினா போட நாங்கள் மறந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ புதினா போட்டுக்கலாம். கறியை நம்ம கொஞ்ச நேரம் வேக விட்டுக்கலாம். ஒரு பக்கம் வந்து சிக்கன் 65 பொரிச்சிக்கலாம். சிக்கன் 65 போட்டுக்கலாம். சிக்கன் 65 நல்லா வெந்துட்டு இருக்கு. இப்போ வந்து கறி நல்லா வெந்தாச்சு. சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஆட் பண்ணிட்டோம். இப்போ கொதிக்க வைக்கலாம். தண்ணி கொதிச்சிச்சு. தண்ணி இல்லாமல் வெடிகட்டி அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டு துவைக்கலாம். லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் புதினா இலை தூவிக்கலாம். இப்போ தவா சூடு பண்ணிக்கலாம். இப்போ வந்து தவா சூடாயிடுச்சு. மேலே வச்சுக்கலாம். வச்சாச்சு. அடுப்பு சிம்பிள் வச்சுக்கலாம். மேலே வெயிட் வச்சுக்கலாம். டம் எடுத்துடலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கமெண்டில் ரெட் கலர் ஹார்ட்டி தட்டி விட்டுருங்க. பாய்.